Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல புட்டிங் கேக் எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை and இதோட processம் ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி நீங்க செஞ்சீங்கன்னா இத அடிக்கடி செய்வீங்க. குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா பால், முட்டை, vanilla essence, sugar. இந்த 4 தான் நமக்கு தேவை. அப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்கு நட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மில்க் பேனில் 1.5 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிக்குங்க. அது வந்துட்டு பாதியாக குறையணும். அது வரைக்கும் நீங்கள் சுண்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. நடுவில் கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த பால் வந்துட்டு எனக்கு பாதியாக குறையிறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. பால் காய்ச்சினதுக்கப்புறமா நல்லா ஃபேனில் வச்சு ஆற வச்சுடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறமா 1 கப் சர்க்கரை எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா முட்டை போடுறதுனால அந்த ஸ்மெல் நமக்கு வரும். ஸோ அதனால் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நுர வர அளவுக்கு அடித்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சு ஆற வச்ச பால் எடுத்துக்கங்க. பால் வந்து நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இந்த பாலில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்குங்க. ஆறாத பாலில் ஊற்றுனிங்கன்னா முட்டை வெந்துடும். அதனால நல்லா ஆற வச்சுக்குங்க. ஆற வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கேக் செய்யறதுக்கு தேவையான ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க. நான் ரவுண்டான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அப்போ தான் அது கேக் ஷேப்பில் வரும். இந்த பாத்திரத்தில் வந்துட்டு பட்டர் இல்லைனா நெய் வந்துட்டு தடவி விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். மறக்காமல் இந்த ஸ்டெப்பை பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மிக்சரை இதில் சேர்த்துருங்க. பொறுமையாக ஊற்றுங்க. நம்ம வந்து இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ உங்களோட ப்ரெஷர் குக்கரில் ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணம் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்தால் அந்த ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அது மேலே தான் நம்மளோட இந்த பாத்திரத்தை வைக்கணும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், அளவாக ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா இது மேலே உங்களுக்கு தேவைன்னா மூடி போட்டுக்குங்க. மூடி போடலைன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு தண்ணி மேலே ஏறிடும். இப்போ நம்மளோட பாத்திரத்தை கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இதில் விசில் போடாமல் குக்கரை மூடணும். நீங்கள் மூடி ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சு எடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ஸ்டிக் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே குத்தி விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படி நீங்கள் வச்சு எடுக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. வாங்க இப்போ கேக்கை வெளியே எடுத்துடலாம். பார்த்து எடுங்க, ரொம்ப சூடாக இருக்கும். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஆடுற மாதிரி இருக்கும். வேகலன்னு நினச்சிக்க வேண்டாம், நல்லா வெந்திருக்கும் உள்ளே. இப்போ இது மேலே ஒரு பிளேட்டை வச்சுடுங்க. வச்சுட்டு பொறுமையாக நம்ம வந்துட்டு திருப்பி போடணும். அடியில் ஒரு டவல் வச்சுக்கங்க. ஏன்னா பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக போடுங்க, ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். ஜென்டலாக ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாவது தண்ணி இருந்தால் அந்த தண்ணியும் வெளியே வந்துடும். இப்போது டவல் வச்சு பொறுமையாக கேக்கை வெளியெடுங்க. ரொம்ப ஜென்டலாக லிஃப்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா கேக் அப்படியே வெளியில் வந்துடும். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. நல்லா சுட சுட இருக்குது, ஆவி பறக்குது. கேக் பார்க்கவே நல்லாயிருக்கு. இதை இப்போ டெக்கரேட் பண்ணிடலாம் வாங்க. நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆல்மண்ட்ஸை இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு துருவி விட்டுக்குங்க. ஸோ தட் அந்த டெக்ஸ்சர் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன் நான். கேக் பார்க்க ப்ளெயினாக இல்லாமல் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளோட கேக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்காக செஞ்சுருந்தேன். வாங்க கேக் கட்டிங்க்கு போகலாம். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த கேக் வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.